வணக்கம். கதை திரட்டு சேனலுக்கு தங்களை வரவேற்கிறோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கதையோட பேர் பெண்ணல்ல பெண்ணல்ல ஊதாப்பூ. மேஜை மீது கிடந்த ஆஃபீஸ் ஃபைல்களை பார்வையிட்டு மிகவும் திருப்தியடைந்தவன் போல் சோஃபாவில் சாய்ந்து கொண்டான் அண்ணாமலை சிமெண்ட் கம்பெனி முதலாளி ரகுவரன். கம்பெனியின் வேலையாட்கள் மதிய உணவுக்கு செல்லும் சைரன் ஒலித்தது. அதைத் தொடர்ந்து க்ரீச் என்று சுழல் கதவுகள் செய்த சத்தமும் மாடிப்படிகளில் வேகமாக இறங்கி செல்லும் தொழிலாளர்களின் அடியோசையும் சில நிமிஷங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது. ரகுவரனின் பழக்கப்பட்ட கண்கள் அவனுக்கே தெரியாமல் அறையின் வாசற்படியை பார்த்தது. வழக்கம் போல வேலைக்கார பையன் வீட்டிலிருந்து கொண்டு வந்த மதிய உணவு டிஃபன் பாக்ஸுடன் உள்ளே நுழைந்தான். கல்பனா தன் கணவனுக்காக பக்குவமாக தயாரித்து அனுப்பியிருந்த பாதாம் ஹல்வாவை பீங்கான் தட்டில் எடுத்து வைத்துவிட்டு பயபக்தியுடன் நின்றான் பையன். தட்டின் மீது கரண்டி உராயும் சப்தம் தவிர ஆபீஸ் முழுவதுமே நிசப்தம் நிலவியிருந்தது. 2 வினாடியில் டிஃபனை முடித்து கொண்ட சிமெண்ட் கம்பெனி முதலாளி சோஃபாவின் மீது சாய்ந்து கொண்டே கண்களை மூடிக்கொண்டான். அவன் கண்களை மூடிக்கொண்டதுதான் தாமதம். அவனுடைய ஃபோன் ரிங் ஆனது. இப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்கன்னா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இப்போ நான் அங்கே வரலாமா என்று பரபரப்பாக பேசினான் திவாகர், தன் அருமை தங்கையின் கணவன். வீட்டுக்கு புதுசாக வந்திருக்கும் மாப்பிள்ளை. ஏதோ பேசணும்னு கேட்டால் முடியாதுன்னு எப்படி சொல்கிறது? நான் இப்போ ஃப்ரீயாக தான் இருக்கேன். நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா வாங்களேன், மெதுவான குரலில் சொன்னான் ரகுவரன். இதோ 10 நிமிஷத்தில் வரேன். மாப்பிள்ளை திவாகர் எதுக்காக தன்னை பார்க்க வரணும்? அவன் தங்கை ஹேமா கணவன் வீட்டுக்கு சென்று 6 மாத காலம்தான் ஆகிறது. சிட்டியின் மறுகோடியில் வசித்து வந்த அவளை 2 வாரங்களுக்கு ஒரு முறை கல்பனாவும் ரகுவரனும் சென்று பார்த்து வந்தார்கள். ஆனால் இந்த தடவை ஹேமாவை சென்று பார்த்து 20 நாட்களுக்கும் மேலாகிவிட்டது. என்னவாக இருக்கும்? ஏன் மாப்பிள்ளை பரபரப்பாக பேசுகிறாரு? ஏசியை மீறி மெலிதாக வேர்த்தது ரகுவரனுக்கு. கதவை வேகமாக தள்ளி திறந்து கொண்டு வந்த திவாகர் மைத்துனன் எதிரில் உட்கார்ந்து கொண்டான். களையான அவனது முகம் வாட்டமாக இருப்பதைக் கண்டு கலக்கமடைந்தான் ரகுவரன். நீங்கள் இந்த விஷயமா எனக்கு ஹெல்ப் பண்ணிங்கன்னா நான் வீட்டுக்கு போகிறேன். இல்லைனா நான் வீட்டுக்கு போகிறது ஐடியா இல்லை. அவளுக்கு மனப்பிரம நோய் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவளால் நான் படுற கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. இவ்வளவு சீக்கிரத்தில் என் லைஃப் இப்படி ஆகும்னு நான் கனவுலோடு நினைக்கல. தன்னுடைய மாப்பிள்ளை திவாகர் இப்படி பேசியது ரகுவரனுக்கு திகைப்பை உண்டாக்கியது. தன்னுடைய செல்ல தங்கைக்கும் மாப்பிள்ளைக்கும் இடையே பெரிய அளவில் மனஸ்தாபம் ஏற்பட்டிருப்பதை ஊகித்து கொண்ட திவாகர், மாப்பிள்ளை கல்யாணமான புதுசில் புதுமண தம்பதிகளுக்குள்ள இப்படி நடக்கிறது சகஜம் தானே என்று முடிப்பதற்குள், உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் இடையில் 1000 மனஸ்தாபங்கள் இருந்திருக்கலாம். அதுக்கு காரணமும் இருந்திருக்கும். ஆனால் எனக்கும் ஹேமாவுக்கும் இடையில் ஏற்பட்ட இந்த மனஸ்தாபத்துக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆதாரமே கிடையாது. உங்கள் தங்கச்சி ஒரு வினோதமான பொண்ணு. 10 நாளைக்கு முன்னாடி ஒரு நாள் ஹேமா மயக்கம் போட்டு விழுந்துட்டா. பயந்து போய் டாக்டரை வரவழைச்சு காட்டினோம். அப்புறம் அதுக்கு அடுத்த நாளும் அதே மாதிரி மயக்கம் வந்து 1 மணி நேரம் நினைவில்லாமல் இருந்தா. அதற்கு அடுத்த நாளும் அதே மயக்கம் தொடர்ந்து 5 தடவை வந்துச்சு. கவலையாக இருந்த என்கிட்ட டாக்டர், ஹேமா உடம்புக்கு ஒன்றுமில்லை, மனக்கவலை தான் வியாதி, அவளுக்கு வந்திருக்கும் நோய்க்கு ஹிஸ்டீரியான்னு பேர் சொன்னார். விஷயம் தெரிஞ்சதும் நான் அவன் பக்கத்தில் போய் உட்காந்து இதமாக பேசி என்ன மனக்குறைன்னு கேட்டேன். கேட்ட கேள்விக்கு சரியாக பதில் சொல்லலை. நாங்கள் யாரும் அவளை சரியாக கவனிக்கிறது இல்லைன்னும் இந்த நிமிஷம் என் பிறந்த வீட்டில் கொண்டு போய் விட்டாதான் ஆச்சுன்னு ரகலை பண்ணான். எதுவாக இருந்தாலும் அண்ணன்கிட்ட பேசிட்டு தான் பண்ண முடியும்னு தான் இங்கே வந்தேன். இவ்வளோ சீக்கிரம் ஹேமாவை உங்கள் வீட்டுக்கு அனுப்ப எனக்கு இஷ்டம் இல்லை. ஆனால் அவள் அழறதை பார்த்தா என்னால் தாங்கவும் முடியல. ஆறுதல் சொல்லக்கூட முடியாமல் தவிக்கிறேன். இது விஷயமா நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். நீங்கள் இங்கேயே உட்காந்துட்டுருங்க. இதோ இந்த நிமிஷமே நான் உங்கள் வீட்டுக்கு போய் ஹேமாவை பார்த்து பேசிட்டு வந்துடுறேன். அசட்டு பொண்ணு, அம்மா இல்லாத குழந்தைன்னு ரொம்ப செல்லமாக வளர்த்துட்டேன். அவள் சொன்னதை மனசில் வச்சுக்காதீங்க மாப்பிள்ளை அப்படி என்று சொல்லிவிட்டு ஆஃபீஸ் வேலைகளை அப்படியே போட்டுவிட்டு கிளம்பினான் ரகுவரன் தங்கை வீட்டுக்கு. 1 வாரமாக படுத்த படுக்கையாக இருந்தும் ஹேமா கொஞ்சம் கூட இளைக்காது பழையபடியே இருப்பதை ரகுவரன் கவனித்தான். அண்ணா எதற்கு வந்திருக்கிறான் என்பதை ஊகித்தவள் போல் சரளா படுக்கையிலிருந்து எழுந்து உட்கார்ந்தாள். என்ன அண்ணா, இந்த தடவை என்னை பார்க்க வழக்கமாக வர அண்ணி கூட வரலையா? மனக்குறையுடன் தங்கை ஆரம்பித்தாள். ரகுவரனுக்கு தங்கையுடன் அதிகம் விவாதிக்க பொறுமை இல்லை. திவாகர் சொல்லியபடி வேண்டுமென்றே நோயாளி வேஷம் போட்டு ஆகாத்தியம் செய்கிறாள் என்று மட்டும் புலப்பட்டது. உனக்கு ஹிஸ்டீரியான்னு டாக்டர் சொன்னாராமே. ஹிஸ்டீரியானா என்ன அர்த்தம்னு தெரியுமா உனக்கு? நோய் தனக்கு இருக்கிறதா பெண்கள் செய்கிற சாகசம்.
படித்த படிப்பு எவ்வளவு, வாங்கின கோல்டு மெடல்கள் எவ்வளவு, புத்திசாலி பொண்ணான்னு உனக்கு இப்படி நோயாளி வேஷம் போட வெக்கமா இல்லை? புருஷங்கிட்ட தப்பு கண்டுபிடிச்சா நேருக்கு நேராக பேசி தீர்த்துக்கிறதை விட்டுட்டு இது என்ன அழிச்சாட்டியம்? ஹேமாவின் முகம் அவமானத்தினால் சிவந்து போயிற்று. மாப்பிள்ளைகிட்ட நேருக்கு நேர் பேசுறதுக்கே டைம் இல்லைண்ணா. அப்படி உன் மனசில் என்னதான் குறை, அதை சொல்லு பார்க்கலாம் என்று தங்கையின் கண்ணீருக்கு மனம் கசியாத அண்ணன் கேட்டான். அவர் என்னை எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னே தெரியலண்ணா. ஒரு நாள் கூட அன்பாக ஒரு வார்த்தை பேசினது கிடையாது. சினிமா, ஷாப்பிங், ஹோட்டல் எதுக்கும் நாங்கள் 2 பேர் மட்டும் சேர்ந்து போனதே கிடையாது. நானும் பொறுத்து பொறுத்து பார்த்தேன். அவருக்கு என் மேலே துளி கூட அன்பு கிடையாது. நீங்கள் பெரிய பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்ட்டு அந்தஸ்துக்காக என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரே ஒழிய என்று கூறிவிட்டு கண்ணீருடன் திணறினாள். ரகுவரனுக்கு பளிச்சென்று புரிந்துவிட்டது. தன்னை போன்று தியாகராஜனும் மிகவும் சுறுசுறுப்பான ஒரு தொழிலாளி. ஆஃபீஸ் வேலைகள், வீட்டு தொல்லைகள், இதன் நடுவிலே தன்னையே மறந்து கிடக்கும் ஆசாமிக்கு மனைவியுடன் அன்பு மொழிகள் பேச வேண்டும், அவளை சினிமாவுக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்ற நினைப்பு எப்படி வரும்? இதை புரிந்து கொள்ளாத அசட்டு பெண் ஹேமா. இதை பார் ஹேமா, நீ அழறதை விட்டுட்டு சந்தோஷமாக இருக்க முயற்சி பண்ணு. நான் திவாகரிடம் இதை பற்றி பேசி சமாதானம் செஞ்சு வைக்கிறேன். புருஷனை புரிஞ்சுக்கிட்டு வாழறதை விட்டுட்டு அவன் கூட சண்டை போட்டுட்டு பிறந்த வீட்டுக்கு ஓடணும்னு நினைக்கிறது உன்னை மாதிரி புத்திசாலி பொண்ணுக்கு அழகா? பல விதங்களில் சமாதானப்படுத்திவிட்டு அங்கிருந்து கிளம்பினான். ஆமாம், உங்கள் தங்கச்சி என்ன சொன்னா? கவலையுடன் கேட்டான் திவாகர் திரும்பி வந்த ரகுவரனிடம். மாப்பிள்ள, உங்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸ். இந்த பெண்கள் இருக்காங்களே, அவங்க விஷயமே வேற. நம்மளை மாதிரி அவங்கள நினச்சிக்க வேண்டாம். இந்த வேலை முடிஞ்சதும் அடுத்தது என்ன, அதுக்கு அடுத்தது என்ன, வேலையிலேயே நம்ம மனசு லயிச்சு மெஷின் மாதிரி இயங்க ஆரம்பிச்சிடுது. ஆனால் அவங்க மனசு வீட்டிலையே நாள் முழுசும் நம்மளுக்காக காத்து எதிர்பார்த்து இருக்கிறதால கற்பனை உலகத்தில் சஞ்சரிச்சுக்கிட்டு இருக்கு. நம்மளுக்காக பட்னியாக இருந்து கண் விழிச்சிட்டு காத்திருக்கிறதுக்கு தயங்காத அவங்க மனசு பாவம் நம்ம கிட்ட இருந்து ஒரு சின்ன விஷயத்தை தான் எதிர்பார்க்குது. அதுதான் அன்பு. என்ன இன்னைக்கு அலங்காரம் தடபுடலாக கண்ணை பறிக்குதேன்னு ஏதோ ஒரு அன்பான வார்த்தையை சொன்னால் போதும், அப்படியே உருகிடுவாங்க. இதுதான் ஹேமாவோட மனக்குறை. புரிஞ்சுதா உங்களுக்கு? பெரிய ஆஃபீஸை திறமையாக நிர்வாகம் பண்ணுற நமக்கு வாழ்க்கையோட அடிப்படையான இந்த சின்ன ரகசியமும் தெரிஞ்சிருக்கணும். தாம்பத்திய வாழ்க்கையும் ஒரு ஆஃபீஸ்னு நினைச்சுக்கணும், அவ்வளவுதான் என்றான் ரகுவரன். ஹேமா சமாதானப்பட்டு விடுவாள் என்ற நம்பிக்கை திவாகரின் முகத்தை பிரகாசப்படுத்தியது. நீங்கள் சொல்கிறதும் சரிதான், ஆனால் என் மேலே தப்பெதுவும் இல்லை. சில கணவன்மார்கள் மாதிரி மனசில் இருக்கிறத வார்த்தைகளால் எனக்கு சொல்ல தெரியாது. அதுவும் இல்லாமல் அன்பு மனசில் இருந்தால் பத்தாதா, வார்த்தையால் சொல்லணுமான்னு மனசை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது கூட உண்டு. இதை தெரிஞ்சுக்காத ஹேமா என்னை தப்பாக புரிஞ்சிட்டா என்று பெருமூச்செறிந்தான் திவாகர். உங்களோட அட்வைஸை ஃபாலோ பண்ணி பார்க்குறேன், ஏதாவது மாற்றம் கிடைக்குதான்னு என புன்னகை செய்த திவாகர் மலர்ந்த முகத்துடன் வெளியேறினான். ரகுவரன் அன்று ஆஃபீஸில் இருந்து சீக்கிரமே வீட்டுக்கு கிளம்பி விட்டான். போகும் வழியில் அவன் மனம் தங்கையையும் மனைவி கல்பனாவையும் ஒப்பிட்டு கொண்டே சென்றது. கல்பனாவும் படித்த பெண்தான். வாழ்க்கையில் விரக்தி அடைந்துவிட அதிக வயது ஆகிவிடவில்லை. 28 வயதுதான் ஆகிக் கொண்டிருந்தது. ரகுவரனது உழைப்பு ஒருபுறம் இருந்தாலும் தொழிலில் வெற்றியடைய காரணம் கல்பனா என்றுதான் அவன் கருதினான். குழந்தை இல்லை என்ற மனக்குறையை தவிர கல்பனாவுக்கும் அவனுக்கும் வேறு ஏதாவது மனக்குறை இருக்கிறதா? அவன் மனம் விரும்பியதை குறிப்புடன் கவனித்து உடனுக்குடன் செய்து முடித்துவிடும் கல்பனா என்னைக்காவது முகத்தை சுளித்திருக்கிறாளா? ரகுவரன் யோசித்தான். கல்பனாவை அவன் வெளியில் சினிமாவுக்கோ வேறு எதற்கோ அழைத்து சென்று வெகு நாட்கள் ஆகியிருந்தன. ஞாயிற்றுக்கிழமைகளில் கூட வீட்டில் பிஸ்னஸ் பற்றியே கவனித்து கொண்டிருந்தான். அதை பற்றி ஒரு நாளும் கல்பனா கோபித்து கொண்டதே இல்லை. படித்த பெண்கள் என்றால் எல்லோரும் ஹேமாவை போல் இருக்க மாட்டார்கள் போல என பல விதங்களில் நினைத்த அவன் மனதில் கல்பனா மீது மிகுந்த கனிவு ஏற்பட்டது. வழியில் பூக்கடையொன்றின் அருகில் காரை நிறுத்திய அவன் மல்லிகை சரம் ஒன்றை வாங்கி சட்டை பைக்குள் பத்திரப்படுத்தினான். ரிலாக்ஸ்டாக சோஃபாவில் சாய்ந்து கொண்டு கல்பனா கொடுத்த காஃபியை பருகிய ரகுவரனின் மனம் ஆஃபீஸ் தொல்லைகளில் இருந்து விடுபட்டிருந்தது. விளையாட்டாக பேச்சை ஆரம்பித்த ரகுவரன் ஹேமாவுக்கும் அவள் கணவனுக்கும் ஏற்பட்ட மனஸ்தாபத்தை சொல்லிவிட்டு தான் சொன்ன ஐடியாவையும் சொன்னான். கவனமாக கேட்டுக்கொண்டிருந்த கல்பனா, ஹேமா சொன்னதில் என்ன தப்பு இருக்கு என்று ஒரு வெடிகுண்டை தூக்கி போட்டாள். ரகுவரன் திடுக்கிட்டான். கல்பனா தன் பக்கம் பேசுவாள் என எதிர்பார்த்த அவனுக்கு ஏமாற்றமாக இருந்தது. என்ன கல்பனா அப்படி சொல்ற? சில பேருக்கு மனைவி கிட்ட அன்பா பேச தெரியாது.
அவங்கள சொல்லி பிரயோஜனம் இல்லை. எப்படி சில பொண்ணுங்க வெளி ஆடம்பரத்தை விரும்புகிறாங்களோ அதே மாதிரி சில கணவர்கள் புகழ்ச்சியாக பேச தெரியாத மக்கா இருக்காங்க. திவாகர் என்ன மாதிரி? போய் நீங்களும் திவாகரும் எப்படி ஒன்றாவீங்க? கல்யாணமான புதுசில் எத்தனை தடவை நீங்கள் என்னை சினிமாவுக்கும் பீச்சுக்கும் கூட்டிகிட்டு போயிருக்கீங்க? தினம் ஆஃபீஸிலிருந்து வரும்போது மறக்காமல் மல்லிகைச்சரம் வாங்கிட்டு வந்து. அதற்கு மேல் பேச முடியாமல் கல்பனாவின் தொண்டை தழுதழுத்தது. அதெல்லாம் ஒரு காலம். பெருமூச்சு விட்டவள் வெளியே கார்டனை பார்ப்பது போல் திரும்பி நின்று கொண்டாள். அவளது வார்த்தைகளில் தொனித்த ஏக்கம் ரகுவரனை பிரமிக்க செய்தது. கல்பனாவை இவ்வளவு நாள் புரிந்து கொள்ளாமல் இருந்ததை நினைத்து வருந்தி அவன் எழுந்து சட்டென சட்டை பைக்குள் இருந்த மல்லிகை சரத்தை எடுத்துக்கொண்டு அவள் அருகில் வந்தான். திரும்பியபடி நின்று கொண்டிருந்த அவளது நீண்ட கருங்கூந்தலில் சூடிய ரகுவரனுக்கு பழைய நாட்களின் இன்ப நினைவுகள் உண்டாயின. லேசானதொரு புன்னகை கல்பனாவின் முகத்தில் அரும்பியது. கண்களில் தேங்கிய நீரை சட்டென்று துடித்து கொண்ட அவள், எந்த பெண்ணுக்குத்தான் கணவனோட அன்பான பேச்சு கேட்கறதுக்கு கசக்கும்? ஆனாலும் ஹேமா தன்னோட ஏக்கத்தை இப்படி விளம்பரப்படுத்தி இருக்க வேண்டாம் என்றாள். வேடிக்கை பெண்கள் என்றான் ரகுவரன். கலகலவென்று சிரித்தாள் கல்பனா. வெள்ளி மணிகள் சிதறினாற்போல். முற்றும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு சுவாரஸ்யமான கதையோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை. தேங்க்யூ.